மாலை முரசு இறை நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை மாலை முரசு இறை யூடியூப் பக்கத்துல அவ்வப்போது பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக சார்ந்த பல விஷயங்களை பார்க்க போறோம். குறிப்பாக திருமண பொருத்தத்துல ஜோதிடம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பார்க்க போறோம். இது தொடர்பா பல விஷயங்களை நம்முடன் பகிர்வதற்காக விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சார், இப்போ ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துட்டாலே அதுல ஜோஷியம் அப்படின்றதும் ஒரு பக்கம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுவும் எந்த ஒரு நல்ல காரியம், எந்த ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னாலே முதல்ல எடுத்து நம்ம நேரம் பொருத்தம் எல்லாமே பார்ப்போம். அதுல முக்கியமா திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லணும்னா ஜோதிடம் எந்த அளவுக்கு திருமணத்துல முக்கியமா நம்ம பார்க்கணும், அதை பத்தி சொல்லுங்க. நம்ம ஜோதிடம் திருமணத்துக்கு ஜோதிடம் அப்படின்றத விட ஜோதிடம் தான் எல்லாமே. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலகில் ஜோதிடமாக இருந்தாலும் சரி, இல்லை ஷேர் மார்க்கெட்டு, தங்கம் விலை ஏறுறது, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ஜோதிடத்தால் கணிக்க முடியும். ஓகேங்களா? ஆனால் அந்த விஷயம் நமக்கு தெரியலன்னா உடனே நம்ம தெரியல அப்படின்றதுக்காக நம்ம ஜோதிடத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொய் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது எப்பயுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றவங்களால் மட்டும்தான் அதை பற்றி பேச முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அதில் திருமண பொருத்தம் ஒன் ஆஃப் த பார்ட். அது ஒரு பகுதி. இப்போ திருமண வாழ்க்கை நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் திருமணம் பண்ணுறாங்க. அதுவும் இப்போ அந்த காலத்துலலாம் நம்ம திருமணம் பண்ணும் பொழுது கணவனை கண்கண்ட தெய்வம், ஒரு திருமண வாழ்க்கை தான், இரண்டாவது திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே எஜுகேட்டட் பீப்புள். ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள் அந்த அளவுக்கு படிக்கலை, சுயமான சிந்திக்கிற இது கம்மி. அது இல்லாமல் குடும்பத்து, அதாவது தாய் தந்தையருடன் இருக்கும் வரைக்கும் அவங்களுடைய தாய் தந்தையர் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி கேட்டுட்ருப்பாங்க. அப்புறம் திருமண வாழ்க்கையும் தன் கணவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்ருப்பாங்க. அவங்க கணவர் நல்லபடியாக அமைஞ்சால் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும், இல்லைனா இல்லை, இப்படின்ற மாதிரி ஒரு காலங்கள் இருந்தது. பட் இப்போ நீங்கள் ஒரு 90க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நல்ல கேர்ள்ஸ் எல்லாம் பெண்கள்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டதுனால, அவங்க சுயமாக சிந்திக்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டதுனால சுயமாக சிந்திக்கிற அளவுக்கு, சுயமாக முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய இது வளர்ந்துருக்கு. அது ஒரு வகையில் வளர்ச்சியாக இருந்தாலும் அது திருமண பொருத்தத்தில் இந்த விஷயங்கள் எப்படி இதுவாகுது. அதாவது எப்பயுமே நம்ம ஜோதிடத்தில் எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அது அந்த கால தேச வர்த்தமான யுக்தி சுருதி அனுபவம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா நீ எந்த ஊருக்கு ஜோசியம் எந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஜோதிடம் பார்க்குற, அவங்களுடைய சூழல் எப்படி இருக்குது, அதை பொறுத்து அவங்களுடைய முடிவுகள் இருக்கும். ஓகேங்களா? அதில் நம்ம ஜோதிடம் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து தான் நம்ம ஜோதிடம் சொல்கிறோம். அப்படின்னும் போது இப்போ ஒரு மனிதனுடைய மற்ற விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம, அதாவது அவனுக்கு உடல்நிலை பாதிப்பு, பொருளாதார நிலை, சொத்து சுகம் வாங்கிறது விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எந்த அளவுக்கு நம்ம துல்லியமாக கணிக்கிறோமோ அந்த அளவை விட அதிகபட்ச துல்லியமாக திருமண பொருத்தத்தை கணிக்க முடியும். நீங்கள் ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்குலாம் கணிக்க முடியும். பட் தற்போது உள்ள நிறைய ஜோதிடர்கள் வெறும் அந்த 10 பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், எந்த மாதிரியான ஒருத்தர் குடும்பத்தில் ஒருவருடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான கிரகநிலை இருக்கணும், எந்த மாதிரியான விஷயங்கள் வந்தால் பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் துல்லியமாக கணிக்காமல் ஒருத்தர் ஜோதிடம் பார்க்கும் பொழுது, திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது தான் பிரச்சனைகள் அதிகமாகும். இப்போ திருமணத்துல 10 பொருத்தம்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த 10 பொருத்தம் என்னென்ன, அதெல்லாம் நம்ம பார்த்து திருமணம் செய்யும் போது பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்க முடியுமா? அதான் நான் சொல்கிறேன். 10 பொருத்தம் என்னென்ன அப்படின்றத விட அந்த 10 பொருத்தங்களால் பயன் இருக்கா அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு பின்னாடி, அதாவது நேற்று ஒரு ஜாதகம்னா திருமணம் ஆகி ஒரே மாதத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சாச்சு, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அது நாங்கள்லாம் 3 நாளில் பிரச்சனையான ஜாதகம்லாம் எங்ககிட்ட இருக்குது. 3 நாளில் பிரச்சனையான ஜாதகம், 6 மாதத்துல திருமணமாகி சாந்தி முகூர்த்தமே நடக்காத ஜாதகம், அது 3 நாளில் பிரச்சனையாகும், 9 நாளில் பிரிஞ்சது, 6 மாதத்தில் டைவர்ஸ் ஆனது, இதெல்லாம் நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போதே சொல்கிறோம். ஒருத்தர் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி இருக்கும், ஒரு அம்மாவும் பொண்ணு ஜாதகம் பார்க்குறாங்க. நான் ஜாதகம் பார்த்துட்டு அந்த பொண்ணோட ஜாதகம் பார்த்துட்டு இதில் இது ஜாதகம் செக் பண்ணுவோம் முதல்ல. அதாவது அவங்க ஜாதகம் சரியாக இருக்கா, அவங்க அப்பாவோட கேரக்டர் என்ன, அவங்க அம்மாவோட கேரக்டர் என்ன, அவங்க பேர் என்ன, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பேர் என்ன, இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் இது முன்னாடி நடந்திருக்கு, இதெல்லாம் வச்சு நம்ம ஜாதகத்தை செக் பண்ணுவோம். அப்போ செக் பண்ணும்போது பார்த்தா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு வருது.
ஓகேங்களா. சரி, அவங்க வந்து உங்களோட கொஷின் என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது, ஜாதகம் சரியா இருக்கு, உங்க கொஷின் என்னம்மான்னு கேட்கும்போது, திருமண வாழ்க்கையை பத்தி பார்க்கணும் சார் அப்படின்றாங்க. திருமண வாழ்க்கையா எப்போ நடந்துச்சு திருமணம்? 6 மந்த்துக்கு முன்னாடி தான் சார் நடந்தது. சரி, திருமண வாழ்க்கைனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஜாதகம் வேணுமா? பொண்ணோட ஜாதகத்தை மட்டும் கொடுத்து கேட்டால் இப்படி பலன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஜாதகம் வாங்கி பார்த்தேன். பார்த்த உடனே நான் சொல்கிறேன், இது வந்து சாந்தி முகூர்த்தம்ன்ற ஒரு விஷயம் இந்த ஜாதகத்துக்கு நடக்காது. 3 நாளில் வந்து பிரச்சனை வரும், 9 நாள் இது 6 மாதத்தில் வந்து பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு. இது எப்படி சொல்ல முடிஞ்சது? இது வெறும் இது இது இந்த இதை என்னால் சொல்ல முடிஞ்சது, ஏன் மற்றவங்களால சொல்ல முடியல? அப்போ அவங்களும் சார் நாங்களும் ஜாதகம் பார்த்து தானே திருமணம் பண்ணோம், ஏன் மற்ற ஜோசியர் சொல்ல நீங்கள் பார்த்த உடனே சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே கொஷின் அவங்களுக்கு ரைஸ் ஆகுது. நான் உங்களை 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது சார் அப்படி. ஏன் அப்படின்னா ஜோதிடம்ன்றது வந்து நம்ம வெறும் அந்த திருமண பொருத்தத்தில் பார்க்குற 10 நட்சத்திர பொருத்தத்தை பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது. ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. திருமண பொருத்தம், நட்சத்திரம் இருக்குது, ராசி இருக்குது, கிரகங்கள் இருக்குது, நடக்கக்கூடிய திசா புத்திகள் இருக்குது. இது எல்லாமே அனலைஸ் பண்ணணும். ஒருத்தருடைய திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கும்பொழுது வெறும் 10 பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் 10 பொருத்தம் கரெக்டாக இருக்குது அதனால திருமணம் பண்ணலாம் அப்படின்னா அப்போது எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லையா? ஏன் பிரச்சனை வருது? அதாவது வந்து எப்பயுமே ஒரு துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த துறையில் தவறுகள் வரும்போது அதை திருத்தி கொண்டே போகணும். எங்கே அதுக்கான நூல்கள் எழுதணும். அதுக்கு இப்போ வந்து ஒரு ரிசர்ச் வருது, ஒரு மெடிக்கலில் ஒரு ரிசர்ச் வருது, ரிசர்ச் வந்துட்டு ஒரு அவுட்புட் வருது, அப்புறம் அது வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். அந்த மெடிசனை கொடுத்து பார்க்கும்போது ஒரு சில சைடு எஃபெக்ட் வருது. அப்புறம் அந்த சைடு எஃபெக்ட் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறேன், அடுத்த ரிசர்ச்சுக்கு போகணும். ஓகேங்களா. வெறும் நான் அந்த காலத்தில் கொடுத்து வச்சு 10 பொருத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இது கரெக்டாக இருந்தால் அவங்க திருமணம் நல்லா இருக்குன்றது ஹம்பக். ஓகேங்களா. ஸோ அப்போ அவங்களுடைய 10 பொருத்தத்தை பார்க்கணும். 10 பொருத்தத்தில் சில விஷயம் வரும், சில விஷயம் வசிய பொருத்தம், ராசி பொருத்தம், தின பொருத்தம், கன பொருத்தம், இந்த மாதிரி ரஜ்ஜி பொருத்தம் இதெல்லாம் வருது. ரஜ்ஜி பொருத்தம் வரலன்னா ஆயில் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்த ஜாதகத்தில் ரஜ்ஜி பொருத்தம் இல்லாமல் ஆயில் நல்லா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு ஆயில் பாவம் 2 பேருக்குமே நல்லா இருந்தால் ரஜ்ஜி பொருத்தம் பெரிய அளவு வேலை செய்யாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அப்போ கிரக நிலைன்றது வந்து முதல்ல முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் என்னதான் 10 பொருத்தம் கரெக்டாக இருந்து பார்த்து பண்ணாலும் செவ்வாய் ராகு காம்பினேஷன் பெண்ணோட ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா, அது முக்கியமாக 8ஆம் பாவத்திலையும் 7ஆம் பாவத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நிலைக்காது. முதல் திருமணம் எப்படி இருந்தாலும் பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா. அதே மாதிரி 7ஆம் பாவத்திலேயோ 8ஆம் பாவத்திலேயோ சனி கேதுவோட காம்பினேஷன் ஆண்களோட ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் திருமண வாழ்க்கை நிலைக்காது. இது மட்டும் இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு காம்பினேஷன்ஸ். இது மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது திருமண பொருத்தம் வந்து சரியாக பார்த்தால் டைவர்ஸ் இருக்கிற ஜாதகத்தையும் ஓரளவு சக்ஸஸ் பண்ண முடியும். சில விஷயங்கள் பண்ணவே முடியாது நம்ம என்னதான் திருமண பொருத்தத்தை பார்த்தாலும். ஏன்னா எங்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் டைவர்ஸ் ஆனது, செகண்ட் மேரேஜ் டைவர்ஸ் ஆனது, தேர்ட் மேரேஜ் டைவர்ஸ் ஆன ஜாதகம் வரைக்கும் என்கிட்ட இருக்குது. இத்தனைக்கும் ஒரு பெரிய ஹைகோர்ட் லாயர் அவங்க பையனுக்கு திருமணம் சரியாக அமையலை அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை கொடுத்தாரு. நான் சொல்லிட்டு, சார் அது ஃபஸ்ட்டு மேரேஜ், அந்த பொண்ணு ஜாதகம் ஃபர்ஸ்ட் மேரேஜ் இந்த பையன் தானே? ஆமாம் ஃபர்ஸ்ட் மேரேஜ். அது செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் டைவர்ஸ் ஆயிரும் சார் அப்படின்னு. ஆமாம், அதுக்காக இந்த பையன் டைவர்ஸ் ஆகிட்டு இன்னொரு செகண்ட் மேரேஜ் பண்ண அந்த பையனை டைவர்ஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. இதெல்லாம் 100% துல்லியமாக 100% சொல்ல முடியும் ஜோசியத்தில். ஓகேங்களா. எத்தனை நாளில் பிரச்சனை வரும்ன்ற அளவுக்கு கூட சொல்ல முடியும். அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தன்ற ஒரு விஷயம் நடக்குமா இல்லையான்னு கூட சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு துல்லியமாக ஜோதிடத்தை சொல்ல முடியும். இதை நீங்கள் வெறும் 10 பொருத்தத்தை மட்டும் பார்க்கும்போது சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய திருமண பொருத்தம், இது அந்த 10 பொருத்தம், ஜாதக பொருத்தம், கிரகநிலை, திசாபுத்தி, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும்போது 100% திருமண வாழ்க்கை பற்றி சொல்ல முடியும். 100% பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கான வழிகளை பார்க்க முடியும். ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஒன்றுமே பண்ண முடியாத ஜாதகம், பிளானட்டரி பொசிஷனுக்கு பரிகாரங்கள்லாம் நிறைய இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாத ஜாதகங்கள் வந்து நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு காலகட்டத்துல விவாகரத்துன்ற ஒரு வார்த்தை வந்து அதிகமாவே நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதுவும் சமூக ஊடகங்கள்ல நம்ம நிறையவே பார்ப்போம் விவாகரத்துன்ட்டு.
10 பொருத்தம் பார்த்தும் நீங்க சொன்ன மாதிரி ஜாதக பொருத்தம் பார்த்தும் திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய சூழ்நிலையிலும் விவாகரத்து ஏன் நடக்குது? ஒரு சிலருக்கு வந்து முதல் திருமணம்ன்றது வந்து அங்க வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையால பொருத்தங்கள் பார்த்தும் பிரியுறாங்க. ஆனா 2ஆம் திருமணம் வந்து நடைபெறுந்து நல்லா வாழறாங்க. அந்த மாதிரி இருக்கு. அது எதனாலயா இருக்கும்? அதுதாங்க நான் அதுதான் முன்னாடி சொன்னேன். நான் என்ன சொல்றேன்னா, திருமண பொருத்தத்துல வந்து நம்ம திருமண பொருத்தம் மட்டும் பார்க்காம கிரகநிலை பொருத்தம் பார்க்கணும். அதுல வந்து குறிப்பிட்ட ஒரு 7ஆம் பாவம்னா அது வந்து முதல் திருமணம், 9ஆம் பாவம்னா அது 2வது திருமணம். இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு, கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ மற்ற சுக்கிரன் எப்படி இருக்கு, செவ்வாய் எப்படி இருக்கு, அது இல்லாம சில பேருக்கு வந்து சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் வரும்போது நெகட்டிவ், அதாவது திருமணத்துக்கு எதிரான காம்பினேஷன்ஸ்லாம் வரும்போது அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாகவே ஒரு கிளைண்ட், அது அவர் வந்து போலீஸில் இருக்கார், எனக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரோட ஜாதகத்தை பார்த்துட்டு அவர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஒரு 2 வருஷம் பழக்கமாக இருந்தாலும் இப்போ தான் பார்க்குறாரு என்கிட்ட. சரின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை பார்க்குறேன். பட் இவரோட ஜாதகம் வந்து அந்த பொண்ணோட ஜாதகம் டைவர்ஸ் ஜாதகம். இவரோட ஜாதகம் வந்து அந்த டைவர்ஸ் ஆன பொண்ணாக இருந்தாலும் அன்பால் அவர் அது பெருசாக எடுத்துக்காம அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணாலும் அந்த பொண்ணுக்காக உயிர் வாழக்கூடிய ஜாதகம். ஸோ இந்த பக்கம் நல்லா இருந்து, பட் அப்பயும் அங்கே ப்ராப்ளம்ஸ் வருது, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அது வந்து அந்த ஜாதகத்தில் போகக்கூடிய அந்த பொண்ணுக்கு போகக்கூடிய திசா புத்தி. அதனால நான் என்ன பண்ண சொன்னேன்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம கூட வாங்க முடியும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி உங்கள் பெட்ரூமில் வைங்க சார் அப்படின்னு சொல்கிறேன். அந்த பெட்ரூமில் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு 48 days டைம் கொடுக்குறேன். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி அவங்க பெட்ரூமில் வைக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருந்த சண்டை தானாக குறையுது. எப்படி? அதுதான் பரிகாரம். ஓகேங்களா? சில விஷயங்களுக்கு வந்து நம்ம பரிகாரம் வேலை செய்யாது. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து கன்ஃபார்மாக ஃபர்ஸ்ட் மேரேஜ் பிரச்சனை ஆயே தீரும் அப்படின்னா, அது திருமணத்துக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான பரிகாரங்கள் பண்ணும் பொழுதும் அதுக்கான ஜாதகம், அந்த பொண்ணு இப்போ பையனுக்கு பிரச்சனை இருக்குது, அவனுக்கு முதல் திருமண வாழ்க்கை வந்து பிரச்சனை இருக்குது. முதல்ல வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம பிரச்சனையை கண்டுபிடிச்சாதான் பிரச்சனை தீர்றதுக்கு வழி கண்டுபிடிக்க முடியும். நம்ம வெறும் 10 பொருத்தம் மட்டும் பாட்டுட்டு இருக்கும்போது பிரச்சனையை கண்டுபிடிக்க போகிறதில்ல. நம்ம வெறும் 10 பொருத்தத்தில் பிரச்சனையை கண்டுபிடிக்கல, கிரகநிலையும் பார்க்கணும், மற்ற விஷயங்கள் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் பொழுது பிரச்சனையை கண்டுபிடிச்சோம்னா அந்த பிரச்சனையை தீர்றதுக்கான பரிகாரங்கள் இருக்குது. ஸோ அந்த பரிகாரங்கள் அங்கே அப்ளை பண்ணும்போது 100% ஒர்க் ஆகாது, 80 to 90% கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த பரிகாரங்களை நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஜாதகம், அந்த பரிகாரங்கள் பண்ணாலும் இந்த பையனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி கிரகநிலை இருக்கிற ஜாதகத்தை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நம்ம பரிகாரங்கள் பண்ணும்போதும் அதுக்கான குறிப்பிட்ட காலங்கள் தசாபுத்தி படி, இப்போ வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து இந்த நேரத்தில் இது திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அப்போ தான் நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் 10 வருஷம் 15 வருஷம் பார்த்தாலும் அந்த குறிப்பிட்ட காலங்கள் வரும்பொழுது தான் திருமணம் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த குறிப்பிட்ட காலங்கள் வரும்பொழுது நிச்சயம் ஏதோ ஒரு வகையில் ஒரு பொண்ணு அமையும். ஸோ நம்ம பரிகாரங்கள்லாம் முன்னாடி பண்ணிடும்போது நமக்கு அந்த வரன் வந்து ஓரளவுக்கு நல்ல ஜாதகமாக அமையும். அந்த ஜாதகத்தையும் பார்த்து நம்ம அதுக்கான முகூர்த்தங்களை குறிக்கணும். ஏன்னா ஒருவருடைய திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா பொழுது ஒரு 100%னா 30% பெண்ணோட ஜாதகம், 30% ஆணோட ஜாதகம், 30% நம்ம குறிக்கிற முகூர்த்தம். இந்த மூன்றும் 90% ஆயிடுச்சு. 10% கடவுளோட அருள், நம்மளோட அதிர்ஷ்டம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் இணையும் பொழுது தான் ஒருடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணாமல் வெறும் 10 பொருத்தத்தை மட்டும் பார்க்கும்போது தான் இத்தனை பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணும் பொழுது திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்காது அப்படின்ற ஜாதகத்தையும் ஓரளவாவது நிம்மதியான திருமண வாழ்க்கை வாழ்வதற்கான வழியை பண்ண முடியும். கண்டிப்பா. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து திருமண பொருத்தம் பார்க்காம வந்து திருமணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரதை பார்த்துட்டு பொருத்தம் பார்க்கும்போது அங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க முடியும்? நீங்க பரிகாரங்கள் அப்படின்றது வந்து நீங்க ரொம்ப அப்படியே அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பரிகாரங்கள் அப்படின்றது இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு விஷயத்த நம்ம பண்றது தான் பரிகாரம். ஓகேங்களா? இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதுக்கான விரதம், அதை வந்து நம்ம விரதமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இன்னொன்று, இப்போ மழை வருது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு கொடையை பிடிச்சிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம உடல் எடையை குறைக்கணும்னா நம்ம எடுத்துக்கிற உணவை கம்மி பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம அங்கே வந்து அதுக்கு இணையாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிறோம்.
ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து முதல் திருமணம் ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சிடுது, மற்ற பெரிய அளவுக்கு இது வரல அப்படின்னும் பொழுது சரி ஓகே, அப்போ வந்து அவருக்கு ஏற்கனவே திருமணம் நடந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறோம் நம்ம ஜோதிட ரீதியாக, இந்த பரிகாரங்கள் ரீதியாக. ஏற்கனவே அவருக்கு திருமணம் நடந்து அந்த திருமணம் வந்து அந்த திருமண வாழ்க்கை முதல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அடுத்து ரெண்டாவதா இப்போ அவருக்கு பண்ண போகிறது, நம்ம கல்யாணம் பண்ண போகிறது இதுதான் என்னது, பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டிக்கெல்லாம் வெட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அது ஒரு பண்ண போகிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறது இரண்டாவது திருமணம் கணக்கு வரும். புரியுதா? ஸோ பரிகாரங்கள்ன்றது அதுதான். ஓகேங்களா? இது பரிகாரன்றது ஏமாத்த வேலையெல்லாம் கிடையாது. அதுலேயும் ஒரு சயின்ஸ் தான். அதுவும் லாஜிக் இல்லாமல் நம்ம எதை செஞ்சாலும் அது தப்பு தான். இதுவும் லாஜிக் தான். நான் அந்த சொன்ன டிரான்ஸ்ஃபார்மரும் லாஜிக் தான். ஓகேங்களா? ஸோ அந்த லாஜிக் நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணும் பொழுது, அதை வந்து பரிகாரத்தில் கரெக்டாக அப்ளை பண்ணும் பொழுது, அதாவது வந்து அங்கே நான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் விஷயம் எப்படின்னா, அந்த கணவன் மனைவி வந்து 2 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க, ஆனால் ஒருத்தர் இணையாமல் இருக்கா. அப்போ அங்கே ஏதோ ஒரு பிரிவினை காமிக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த அவங்க ஜாதகப்படி ஒரு சில கிரகநிலையினால அந்த பிரிவினை அவங்க காமிக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் வந்து ஒன்றாவே இருக்கும். பாசிட்டிவ் ஒரு இதில் வந்து இன்புட் கொடுக்கணும், இன்னொன்றில் அவுட்புட் எடுக்கணும். ஓகேவா? ஆனால் ரெண்டும் ஒன்று டைரக்ட் கனெக்ஷன் வராது. நடுவில் வந்து இண்டக்ஷன் ஒரு விஷயம் நடக்கும். இண்டக்ஷன்னா 2 பக்கம், இந்த பக்கம் இருக்கிற காயிலுக்கும் இந்த காயில் 2க்கும் நடுவில் வந்து எந்த கனெக்ஷனும் இருக்காது. அந்த இதில் வந்து மேக்னெட்டிக் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த மேக்னெட்டிக் பவர் வந்து கரண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இது வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகிட்டு இதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அப்போது அவங்க அந்த குறிப்பிட்ட கிரகநிலை இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க, 2 பேரும் கனெக்ஷன் இல்லாமல் இருக்காங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு இல்லாமல் இருக்காங்க. புரியுதா? ஸோ அப்போ அங்கே அந்த அன்புக்கு அந்த அவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அங்கே நான் கிரியேட் பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? அதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அங்கே வந்து கனெக்ஷன் இல்லை, ஆனால் 2த்துக்குள்ள ஒரு இது நடக்குது, ஒரு விஷயம் உள்ள நடக்குது. இப்போ ஒரு பரிமாற்றம் நடக்குது, ஆனால் 2த்துக்குள்ள கனெக்ஷன் இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான விஷயத்தை நான் அங்கே வைக்கும் பொழுது அவங்க 2 பேருக்குள்ள அந்த விஷயம் கரெக்ட் ஆகுது. புரியுதா இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே லாஜிக், இது எல்லாமே சயின்ஸ். ஓகேங்களா? இதில் இன்னும் இப்போ நீங்கள் இதற்கான பரிகாரங்கள்லாம் கேட்டால் இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். அதாவது வந்து மேரேஜ் ஆனோடனே அவங்க வந்து முட்டை சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் பரிகாரங்கள் இருக்குது ஜோதிட ரீதியாக. ஓகேங்களா? இல்லை கோழி பண்ணைக்கு போயிட்டு வரணும், இந்த மாதிரி லாஜிக்கெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே சயின்ஸ் தான். நீங்கள் வந்து ஜோதிடத்தை வந்து யாரும் இங்கே எதுவுமே, அதாவது வந்து நிறைய பயமுறுத்துறவங்க இருக்கிறாங்க, ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. அதுக்காக ஜோதிடம் பொய்யாயிராது இல்லையா? எல்லா துறையிலையும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து இங்கே வந்து கரெக்டாக நம்ம ஜோதிடத்தை வந்து அந்த அவங்க ஜாதகத்தை சரியாக கணிச்சு அதுக்கான பரிகாரங்களை கரெக்டாக பண்ணிட்டு நம்ம சொல்கிறத கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணும்போது 100% ஒர்க் அவுட் ஆகும். சில பேருக்கு பார்த்தோம்னா எல்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் 2 பேருக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கே சுத்தமாக இருக்காது. ஆனால் இவங்களுக்கும் அவங்க மேலே ஆசை இருக்கும், அவங்களுக்கும் பிரியக்கூடாது நினைப்பாங்க, ஆனால் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி கிளைண்ட்லாம் என்கிட்ட நிறைய இருக்காங்க, டாக்டர்ஸ் கிளைண்ட்டே இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ ஜஸ்ட் அவங்களுக்கு ஸ்டோனை போட்ட உடனே ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே அவங்களுக்குள்ள ஃபுல் சேஞ்சஸ் வந்த கதையெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து திருமண வாழ்க்கை வந்து பெருசாக பயப்பட, அதாவது வந்து சிலது வந்து விதி, இது கர்மா, இதை தீர்க்கவே முடியாதுன்ற ஜாதகத்தை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு எந்த டைம் வருதோ அந்த விஷயங்கள் அவங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கணும், அப்போ தான் நடக்கும். முக்கியமாக சனியால் பாதிக்கப்பட்ட ஜாதகங்கள், அந்த சனியால் ஒரு ஜாதகம் வந்து திருமண வாழ்க்கையில் மற்ற விஷயங்களும் பாதிக்கப்பட்டதுன்னா அது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனால் நார்மலாக ஒருத்தருக்கு வந்து திருமண வாழ்க்கை பாதிப்பு இருக்குது அப்படின்னும் பொழுது அதை கரெக்டாக நம்ம கணிச்சு அதுக்கான பரிகாரங்களை கரெக்டாக பண்ணும் பொழுது 90% சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ திருமண பொருத்தத்துல ராசி வந்து பாப்பாங்க, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த திருமணம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அதுக்கு வந்து நீங்க என்ன விளக்கம்? ஆக்சுவலி வந்து அது கான்செப்ட் வந்து என்னன்னா, ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்துல வந்து நட்சத்திர பொருத்தம் வராது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து தெசா புத்திகள் இதெல்லாம் ராசி நட்சத்திரம் போது தெசா புத்திகள் ஏஜுக்கு தகுந்த மாதிரியோ தெசா புத்திகள்லாம் ஒரே மாதிரி வர்ற மாதிரி இருக்கும்.
அதனால ஒரு பாதங்கள் மாறி இருக்கிறது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல். இப்போ வந்து 1ஆம் பாதம், இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம்னு எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1ஆம் பாதம்னா சந்திரதேசம் வந்து 10 வருஷம் வந்துடும். 2ஆம் பாதம்னா 7.5 வருஷம் வரும். ஸோ இந்த மாதிரி பாதங்கள் மாறி இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா இப்போ 2 பேருக்கும் ஒரே மாதிரியான திசா புத்திகள் வரும்போது அந்த அட்ராக்ஷன் வராது. அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே துருவங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே துருவங்கள் எப்பயுமே விளக்கும். ஓகேங்களா? எதிர் எதிர் துருவங்கள் தான் சேர்க்கும். ஒரு ஆணுக்கு எல்லா வகையிலும் ஒரு துணை, தன் அன்பு காமம் எல்லாத்துக்குமே முக்கியமாக வந்து செக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அந்த திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையணும் அப்படின்னும் பொழுது 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கணும். அப்போ ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா இருக்கும் பொழுது அந்த பாதங்களும் ஒரே மாதிரி. இப்போ 2ஆம் பாதம்னா அவங்களுக்கு 2ஆம் பாதமே வர்றது, 3ஆம் பாதம்னா அவங்களுக்கு 3ஆம் வரும்போது 2 பேருக்கும் தெசா புத்திகள் ஒன்னா வரும். தெசா புத்திகள் ஒன்னா வரும் பொழுதும் அப்புறம் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இந்த விஷயங்களும் ஒன்றா வரும். இப்போ வந்து ரிஷபராசிக்கு வந்து இப்போ 11 சனி வருது. அப்போது அஷ்டம சனி கடகராசிக்கு இப்போ போயிட்டுருக்கு. இப்போ முடிய போகுது மார்ச் 29ஆம் தேதி. ஸோ இந்த மாதிரி ஒரே நேரத்தில் அஷ்டம சனிலாம் வரும்போது 2 பேரும் பிரச்சனைக்குள்ளாவாங்க. 2 பேருக்கும் பிரச்சனைகள் வந்து அப்போ பிரிவினைகள் அதிகமாகிறதுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதாவது வந்து எப்பயுமே ஒருத்தருக்கு பிரச்சனை வந்தாலும் இன்னொருத்தருக்கு நல்லா இருந்தால் அவங்க மூலியமா ஏதோ ஒரு நமக்கு ஆறுதல் கிடைக்கும். கரெக்டாக இல்லைங்களா? 2 பேருமே பிரச்சனையில் இருக்கும்போது என்ன ஆகும், அந்த ஃபேமிலி வந்து அதனுடைய பொருளாதாரமோ இல்லை பொருளாதார நிலையோ அந்த மற்றவர்களுடைய இருக்கிற அன்பு பாசம் உறவுகளோ எல்லாமே கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அதனால இந்த ஒரே நட்சத்திரத்தில் வரும் பொழுது இந்த விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா ஒன்றும் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்குது, லவ் மேரேஜ் பண்ணுறாங்க, எப்படி இருந்தாலும் பிரிய மாட்டோம் அப்படின்னா ஓகே. பட் இருந்தாலும் அதுலேயும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கான்செப்டில். இப்போ ஜோதிடத்துல ராசி பத்தி நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். எந்த ராசி இந்த ராசி கூட சேர்ந்தா வந்து அந்த திருமணம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? இன்னைக்கு நடக்கிற நிறைய திருமண விவாகரத்துக்கு காரணமே உங்களுடைய கொஷின் தான். ஏன் அப்படின்னா நான் வந்து எப்பயுமே எந்த துறையாக இருந்தாலும் சரி, நம்ம போயிட்டு தலைவலின்னா மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மாத்திரை வாங்கி போடுற விஷயமே கிடையாது. ஓகேங்களா? அது வந்து நார்மலாக ஒரு ஹெட் ஏக் அப்படின்னும் போது மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மாத்திரை வாங்கி போடுறோமா சரியாயிடும். உடனே அதையே பழக்கமாக வச்சுக்கூடாது. அது தொடர்ச்சியாக ஒருத்தங்க தலைவலி வந்துருக்கு போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி போட்டால் அது பிபியாக இருக்கலாம், இல்லை பிரெயின் கேன்சராக இருக்கலாம், இல்லை பிரெயினில் பிளட் கிளாட் ஆகிருக்கலாம், இல்லை பிரெயினில் டியூமர் வந்திருக்கலாம், இல்லை நர்வ்ஸ் வீக்னஸாக இருக்கலாம். ஸோ எத்தனையோ காரணங்கள் இருக்குது. ஆனால் நம்ம போடுறது என்னது, அதே அனாசின் சாரிடான் மாத்திரை. புரியுதா இல்லையா? அப்போ என்ன ஆகும், அந்த நேரத்துக்கு பெயின் ரிலீவ் ஆனாலும் நார்மல் தலைவலியாக இருந்தால் அது சரியாயிரும். அப்நார்மலாக ஏதோ ஒரு விஷயமா இருந்தால் அது நம்ம கண்ட்ரோல் இல்லை, அது தேவையில்லாத நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கலாம். ஸோ எப்பயுமே எந்த விஷயத்துக்கும் அந்த குறிப்பிட்ட துறை நிபுணரிடம் போகும்போது தான் அது தெரியும். இப்போ வந்து நீங்கள் நார்மல் மெடிக்கல் ஷாப்கிட்ட போயிட்டு எனக்கு திரும்பி தலைவலி வருதுன்னா ஒன்றும் பண்ண மாட்டான், இருக்கிறத கொடுப்பான், இல்லை வேறு போய் டாக்டரை பாருவான். ஸோ டாக்டர்கிட்ட போனால் தான் அதுவும் முதல்ல வந்து நம்ம நார்மல் எம்பிபிஎஸ்கிட்ட போவோம், அதில் சரியான ஒரு நியூராலஜிஸ்ட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் அந்த துறை நிபுணர்கிட்ட போகும்போது தான் அது கரெக்டாக போகும். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இந்த ராசி இந்த நட்சத்திரம் அப்படின்னும் போது அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டு இந்த ராசி தாங்க பொருந்தோம் சொல்லிடுவாங்க. பேரண்ட்ஸ் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவனு சார் எனக்கு என் பொண்ணுக்கு வந்து இந்த ராசி இந்த நட்சத்திரம் தான் சார் பொருந்தும், அதில் எழுந்துப்பார். அப்படி பார்க்கும் பொழுது நல்ல ஜாதகத்தில் நிறைய மிஸ் பண்ணிடுவோம் நம்ம. அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தை தவிர மற்ற இதில் வந்து நல்ல ஜாதகம், அந்த பொண்ணுக்கு நல்ல மேட்ச் ஆகிற ஜாதகம், சூப்பரான ஜாதகம், அப்புறம் பிளானட்டரி பொசிஷன் படி, தெசா புத்திகள் படி, இந்த நட்சத்திரத்தை படி எல்லாம் நட்சத்திரத்தையும் ராசி மட்டும் வச்சு பார்க்கும்போது பிளானட்டரி பொசிஷன் படி லக்னம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது ஜோசியத்தில். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அந்த லக்னத்தை விட்டுட்டு மற்ற நட்சத்திரம் ராசின்றது பொதுவாக நம்ம பேசுகிற விஷயங்கள் இதில் பார்க்கும் பொழுது அந்த லக்னம் இந்த ஜாதகத்தில் இருக்க கிரகநிலை இதெல்லாம் விட்டுட்டு நல்ல ஜாதகத்தை நிறைய மிஸ் பண்ணிடுவோம். இப்போது நீங்கள் இந்த நட்சத்திரம் இந்த ராசின்னு பார்க்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பிரச்சனை இருக்கிற ஜாதகத்தை நல்ல ஜாதகமாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு பிரச்சனையில் போய் முடியும். இதோட ஒரு பெரிய விஷயம்லாம் இருக்குது. இப்போ அந்த 10 நிமிடத்தில் திருமண பொருத்தம் பார்க்கறது அப்படின்ற புத்தகம் எல்லாம் வைக்கிது. கரெக்டாக இல்லையா? அந்த புத்தகத்தை வந்து பேரண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கிறது, அவங்களே பார்த்துக்கிறது.
ஓ எனக்கு இந்த நட்சத்திரம், இந்த பையன், அந்த பையனை பிடிச்சிருக்கா, இந்த நட்சத்திரம் தான் கரெக்ட், அவங்களே பார்த்து அவங்களே கல்யாணம் பண்ணி அவங்களே டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரியான பழக்கங்கள் எல்லாமே 100% தப்பான விஷயம். அவன் சொல்கிறது வந்து அந்த 10 நிமிடத்தில் பொருத்தம் பார்க்குறது வந்து இது நட்சத்திரப்படி 10 பொருத்தம் இருக்கும், இந்த நட்சத்திரத்துக்கு இது பொருந்துமா, டிக் போட்டிருப்பான், அதை பார்த்து உடனே நம்ம பார்க்கலாம். திருமணம்ன்றது வந்து வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் கிடையாது. முக்கியமாக கிரகநிலை, தெசா புத்தி, அவங்களுக்கு அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி இருக்கும், பையனோட கேரக்டர் எப்படி இருக்கும், எல்லாமே சொல்ல முடியும். சாந்தி முகூர்த்தம் நடக்குமா இல்லையானே சொல்ல முடியும் பொழுது இதெல்லாம் சொல்ல முடியாதா? எத்தனை குழந்தை இருக்கும், என் ஜாதகத்தை வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு கணவன் மனைவி இணைஞ்சா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை ஆரோக்கியமாக பிறக்குமா, ஆட்டிசம் குழந்தை பிறக்குமா, இது எல்லாமே சொல்ல முடியும். புரியுதா இல்லைங்களா? ஸோ இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு திருமண பொருத்தம் 10 பொருத்தத்தை பார்க்கறதுனாலையும் இந்த ராசி நட்சத்திரப்படி நம்ம எடுக்கிறதுனாலையும் அதுவே பல திருமணம் வந்து பிரிவினைக்கு போகிறதுக்கு பெற்றோர்களே காரணமாக இருக்கிற விஷயமா இருக்குது.